Welcome to Santosh Perceives. So today we are going to discuss about the topic karma. See, we used to discuss topic related to business, how to start business and all those things, business related topic that we பேசுவோம். But இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா few of my friends wanted to talk about this and simultaneously எனக்கும் வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். I used to discuss a lot of things related to karma அது மாதிரி பேசியிருக்கேன். இந்த மாதிரி இந்த கர்மா இந்த மாதிரி சில ஸ்பிரிச்சுவலிசம் இது மாதிரி சில விஷயங்களில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க யூ கேன் ஸ்கிப் இட் ஓகே பிகாஸ் இட்ஸ் ஆல் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் மை பர்செப்ஷன் அபவுட் தேட் ஓகே அண்ட் இந்த கர்மா ரிலேட்டட் டாபிக் இந்த கர்மா ரிலேட்டட் விஷயங்கள் இந்த கர்மா ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நம்ம எனக்கு ஐ கான் த்ரூ இன் மை லைஃப் அண்ட் ஸோ அதை வந்து நான் எனக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சி கைஸ், கர்மா அப்படின்னு சொல்லும் பொழுது மூணு கர்மாவாக வந்து பார்த்திங்கன்னா அதை பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சஞ்சித கர்மம், இரண்டாவது பிராரப்த கர்மம், மூணாவது பார்த்திங்கன்னா ஆகமி கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 இருக்குது ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சஞ்சித கர்மா. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவலிசமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா we are a body but something residing in our body is called soul ஓகே, அதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டார்ட்டும் கிடையாது எண்டும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் லிட்ரலாக புக்ஸில் இருக்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ வந்து இது வந்து எவல்யூஷன் இல்லையா, எவல்யூஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து இந்த தசாவதாரம் சொல்லுவாங்க ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மச்சாவதாரம்லேருந்து அண்ட் ஃபைனல் கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு எவல்யூஷன் மாதிரி தேரி மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே. ஸோ மனிதர்கள் பிறப்பு எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்துட்டு வாட் ஆர் ஆல் த திங்ஸ் விச் வி டூ ஓகே, இட் வுட் ஹவ் பீன் thousands ஆஃப் இயர் ஆர் க்ரோர்ஸ் ஆஃப் இயர் வாட் எவர் மேபி, அது நமக்கு தெரியாது எக்ஸ்க்ளூசிவாக. அந்த நம்பர்ஸ் நமக்கு தெரியாது ஓகே, நமக்கு தெரியாதுன்னா எனக்கு தெரியல அந்த நம்பர்ஸ். பட் விஷயம் இதுதான் ஓகே. இது வரைக்கும் நம்ம எடுத்த பிறப்புகளில் நம்ம செய்த பாவ புண்ணியங்கள்லாம் சேர்த்து ஒரு பண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பண்டில் ஓகே. அந்த ஃபுல் ஓவரால் அக்கவுண்ட் அதுதான் சஞ்சித கர்மம் ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராரப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பிராரப்த கர்மம் அப்படின்னா இந்த பிறவி அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. இந்த பிறவியில் நம்ம வந்து ஒரு மனிதனாக பிறந்திருக்கோம். இப்போ இதில் அதாவது அந்த சஞ்சித்தம் இருக்கு இல்லையா, அந்த சஞ்சித கர்மான் இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் இந்த ஜென்மம் ஓகே, இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, என்னென்ன கர்மாஸ்லாம் நமக்கு நடக்க போகுது. அதாவது வாட் ஆல் த திங்ஸ் விச் வி ஆர் கோயிங் டு கோ த்ரூ இன் திஸ் லைஃப், அதுதான் வந்து பிராரப்தம். உனக்கு பிராப்தமே இல்லைப்பா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஓகே. உனக்கு பிராப்தம் கிடையாது, உனக்கு இது கிடையாது, உனக்கு அது கிடையாது, உனக்கு இதுதான் விதிக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது in this soul, this particular point of timeல நமக்கு நம்மளுடைய மன தைரியத்துக்கும் நம்மளுடைய சினாரியோக்கும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்குமா ஓகேங்களா, இதை நம்ம அனுபவிக்கிறதுக்காக ஓகே. ரெண்டுமே இருக்கும், நம்ம செய்த பாவம் ஓகே, குட் அண்ட் பேட் டீட்ஸ் ஓகே. நல்லது செஞ்சால் நமக்கு கொஞ்சம் நல்லது நடந்திருக்கும், இப்போது கெட்டது செய்யும் போது கெட்டது நடக்கும் ஓகே. அதுதான் பிராரப்தம் ஓகே. இப்போ ஆகமினா நத்திங் பட் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் திருப்பி போயிட்டு ரெக்கார்டாக போய் அது சேரும் இல்லையா, அந்த ரெக்கார்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகமி கர்மம். ஸோ ஒன் இஸ் சஞ்சிதம் ஹோல் த பண்டில், செகண்ட் வந்து பிராரப்தம். இப்போ நம்மளுக்கு கொடுத்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து எப்படி கொடுப்பாங்க ஓகே. நம்ம இந்த லைஃப்பில் வந்துட்டு எவ்வளோ நாள் நம்ம வாழப்படும் நமக்கே தெரியாது. அதுக்குள்ளே நம்மளோட கர்மா முடிஞ்சோன்னே நம்ம போயிடுவோம். அதுதான் சொல்லுவாங்க, இந்த கர்மம் அனுபவிச்சுட்டு அது வரைக்கும் வந்திருக்கான்ப்பா, நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அதான் வேலை ஓகே. கர்மானா வேலை சரிங்களா. அந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிட்ட பிறகு நம்ம அதுதான் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வில் கோ அண்ட் டேக் அனதர் பர்த் ஓகே. அது வரைக்கும் கொஞ்சம் அனுபவிப்போம் இல்லையா, அதுதான் பிராரப்தம் ஓகே. அண்ட் இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணக்கூடிய நிறைய நல்லது கெட்டதெல்லாம் பண்ணுறோம், அது திருப்பி ரெக்கார்டாக போய் போகும் ஓகேங்களா, மொத்தமாக அந்த பண்டில் போய் சேரும். ஸோ என்னெல்லாம் இப்போ நம்ம பண்ணுறோமோ அதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ஆகமி ஓகே. இப்போ லெட் வி கோரிலேட், நம்ம லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை வச்சு நம்ம வந்து அந்தந்த இதை வந்து நம்ம கோரிலேட் பண்ணுவோம் ஓகே. ஏன்னா வந்து இதை வந்து நம்ம நம்பலாமா வேணாமா ஓகே. இதை பற்றிலாம் நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. சில பேர்கிட்ட போயிட்டு இது கர்மம், அது உனக்கு
உனக்கு பிராப்தம் இவ்வளோ தான், உனக்கு நடக்கக்கூடிய உனக்கு இவ்வளோ தான் உனக்கு நடக்கும் உனக்கு அப்போ அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அப்செட் ஆகிடுவாங்க. தே வில் டிமோட்டிவேட்டட். இப்போ நம்ம சொன்னோன்னா ஏன்னா வந்து அவங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி இப்படின்னு இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது நீ இதை பண்ண அப்படின்னு சொல்லும்போது கமான் மேன், ஐ வில் கெட் டிமோட்டிவேட்டட் இல்லையா? ஆப்வியஸ்லி இஸ்ன்ட் தட் ஸோ? நான் என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சேன், உனக்கு இவ்வளோ தான் உனக்கு அப்படின்னு சொன்னால் அது உங்களோட தன்னம்பிக்கையை ஷேக் பண்ணிவிடும். எஸ், வில் ஹவ் டு டேக் இட். அதனால தான் நிறைய பேர் வந்து இதை மாதிரி நம்ம இதை பேசும்பொழுதோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஜோஷியம்லாம் இருக்கும், ஆஸ்ட்ராலஜி வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இந்த தொழில் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த இதுக்கு வந்து செட் ஆகும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் பண்ணணும், இது அந்த பிறை, இந்த வளர்ப்பிழை தேய்பிறை அப்படின்றது அதை 4 இதெல்லாம் குறிச்சுக்கிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மந்த்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸை, அப்போ தான் நீங்கள் அதுவும் அப்படிலாம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிமோட்டிவேட் வரும், அப்செட் ஆகிடுவாங்க. ஓகே, அட் த சேம் டைம் இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து மேன் இஸ் அன் ரிஃபைன்டு அனிமல் தானே? எஸ் ரைட், மேன் இஸ் அன் ரிஃபைன்டு அனிமல். ஒரு மனுஷன் வந்து அவனுக்கு கோபம் வரும், அதே நேரத்தில் அன்பும் இருக்கும், அவனுக்கு பொறாமை இருக்கும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெனரசிட்டி இருக்கும், எல்லாமே கலந்து இருக்கிறான். ஓகே, அவனுக்குள்ளே ஒரு அனிமல் இருக்குது, அது என்ன வேணால் பண்ணும். ஓகே, அன்பம் காமிக்க தெரியும் ஒருத்தனை, அதனால தான் மனுஷங்க நல்ல மனுஷன் இருக்க கெட்ட மனுஷன் இருக்கான், அது மாதிரி இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து இப்போ ஒருத்தர் அடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், திருப்பி அடிக்கணும்னு தோணும். கரெக்டுங்களா? ஐ ஃபார் ஐ, டூத் ஃபார் டூத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னை அடிக்கிற, உன்னை திருப்பி அடிச்சிடுவேன் நான், அதான் நியாயம். எனக்கு ஒரு தப்பு பண்ணுற, உனக்கு அதை நான் திருப்பி செஞ்சிடணும், அதுதான் நியாயம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு த லா ஆஃப் கர்மா அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளை வந்துட்டு கண்டிப்பாக வந்து இட் வில் மேக் அஸ் வெரி சாஃப்டன்டு. ஓகே, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேம்பட்ட மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் சொல்லுவாங்க, இன்றைக்கி நீ என்ன பண்ணுறியோ அது உனக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நேற்று பண்ண சில விஷயங்களால இன்றைக்கி உனக்கு ஒரு கஷ்டங்கள் நடக்குது, அதே கஷ்டத்தை நீ திருப்பி இன்னொருத்தர் கொடுக்கணும்னு நினைக்காத. நீ கொடுத்த அப்படின்னா அது திருப்பி உனக்கு வரப்போகுது. அது ஒரு சைக்கிள் தானே, திருப்பி 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 வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து ஒருத்தர் வந்து ஃபார்கிவ் பண்ணிவிடு, விட்டு கொடுத்துரு, பரவாயில்ல போட்டோம். ஏன்னா வந்து நீ பண்ணது தான் உனக்கு திருப்பி வருது. சரிங்களா? நத்திங் நியூ இஸ் ஹேப்னிங் டு யூ. புதுசாக அதுவும் உனக்கு நடக்க போகிறதில்ல. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பூர்வ ஜென்மத்திலேயோ எப்பயோ உங்களுக்கு தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பூர்வ ஜென்மம் மீன்ஸ் பூர்வ ஜென்மம் அப்படின்ற போதுக்கு எந்த மெமரியும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த லைஃப்பில் வந்து நீங்கள் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டைம்ஸ் வந்து மறந்துடுவீங்க, தெரியாத கூட தவறு பண்ணுறீங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு வந்து திருப்பி வந்து நமக்கு அது நம்ம நடக்கும்போது உங்களுக்கு ஒருத்தர் மேலே கோவம் வந்துடுது. அந்த கோவத்தை வந்து நம்ம திருப்பி காமிச்சே ஆகணும். ஏன்னா உள்ளே வந்துட்டு ஆப்வியஸ்லி ரைட், எல்லாமே அந்த கர்மா இங்கேயும் தானே இருக்குது. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரியாக்ஷன் இல்லையா? அந்த ரியாக்ட் பண்ண நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ரியாக்ட் பண்ணோன்னே அகெயின் அது ரெஜிஸ்டர் ஆகுது. ஒருத்தர் ஹர்ட் பண்ணுறீங்க, அங்கே வந்து அந்த எமோஷன் ஃபார்ம் ஆகுது, அது திருப்பி உங்ககிட்ட வருது, ஏதாவது சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ வீல் ஹாவ் டு ஃபார்கிவ் பீப்புள். யாராவது நமக்கு எதனா பண்ணாங்கன்னா விட்டு கொடுத்துருங்க, ஏன்னா அவங்க நடக்கக்கூடியதான் நடக்குது. சரியா? ஸோ அப்படியும் ஒரு பார்வை இருக்குது. சரி, அந்த மாதிரி 2 விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கர்மா அப்படின்ற விஷயம் சொல்லும்பொழுது பீப்புள் டிமோட்டிவேட்டும் ஆவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இதை பற்றி நம்ம ரொம்ப வந்து வாழ்க்கையில் அடிப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்க, அவங்ககிட்டலாம் நம்ம பேசும்பொழுதோ, அவங்க இந்த விஷயத்தை பற்றி கேட்கும் பொழுதோ அவங்க ரொம்ப மன நிம்மதி அடைவாங்க. இதில் வந்து என்னுடைய பெர்செப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆப்ஸ்டக்கிள்ஸ் வராத வரைக்கும் இந்த கர்மாவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தேவையே கிடையாது. ஓகேங்களா? எதுக்கு தேவை? எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்குதே அப்படின்னு நம்ம இருப்போம். நான் எல்லாருக்கும் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கிறேன், ஆனால் வந்து எனக்கு வந்து நிறைய தீமைகள் நடக்குது. இன்னொருத்தன் வந்து எதுவுமே நல்லது பண்ண மாட்டான், ஆனால் வந்து ஹீ இஸ் ரியலி குட், வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கான். இப்படிலாம் நம்ம லைஃப்பில் வந்து பார்க்கும்போது இந்த சினாரியோவில் போகிற மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் தேவைப்படும். புரியுதுங்களா? ஏதோ ஒரு சொல்யூஷன் தேவைப்படும். இது ஏன் இப்படி நடக்குது ஒன்றும் புரியலையே, கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி தேரிஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். ஓகேங்களா? இட் கீப்ஸ் தம் வெரி காம். ஓஹோ, நம்ம வந்து இவ்வளோ நல்லது பண்ணி கூட நம்ம கஷ்டப்படுறோன்னா அது நம்ம கர்மம் போல் தெரியுது. ஓகே, பூர்வ ஜென்மத்திலே எப்பயோ நாம் செய்த பாவங்கள் நம்மளை வந்து தாக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம மனசு வந்துட்டு ஒரு பண்பட்டு அமைதியாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதனால் நம்ம வேலைகளை நம்ம சிறப்பாக செய்யலாம். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், இந்த உலகம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரே இரிட்டேட்டட் ஆகிட மாட்டாங்க. ஓகே, இவங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, அவங்களுக்கு மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இரிட்டேட் ஆகிட்டு அது வேறு மாதிரி டிசிஷன்ஸ்லாம் எடுக்க தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் இந்த கர்மா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அண்ட் வந்து இந்த மக்களோட மனசை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பண்பட்ட ஒரு மனசாக மாற்றோன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரிங்களா? நம்ம ஒரு வேவரிங் மைண்டில் இருப்போம். நம்ம வந்து ரொம்ப இரிட்டேட்டட் அஜிடேட்டடாக இருக்கும் பொழுது, டிப்ரெஸ்டாக இருக்கும் பொழுது கர்மா வில் டெஃபினெட்லி ஒர்க் அவுட் கர்மா தியரி, கர்மா நாலேஜ் அப்படிலாம். ஓகேங்களா? அட் த சேம் டைம் ஒரு மனுஷன் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிறார். ஓகே, அவர் தொட்டதெல்லாம் சக்ஸஸ்ஸு. ஓகே, டக்குன்னு போயிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் நடுவில் ஒரு பிரேக்கை போட்டு, தம்பி இது கர்மா அப்படிலாம் சொன்னால் யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஓகே, ஸோ என்னோடய தாட் அண்ட் கன்க்ளூஷன் அபவுட் கர்மா பார்த்தீங்கன்னா, இந்த தசாவதாரம் படத்தில் கமல்ஹாசன் கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் சொல்லுவார், கடவுள் வந்து இல்லைன்னு சொல்லலைங்க, இருந்தால் நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி கர்மான்ற விஷயம் இருக்கோ இல்லையோ அப்படின்றத நான் சொல்ல வரல. ஓகே, பட் கண்டிப்பாக கர்மான்ற விஷயம் இருந்தால் ரொம்ப நல்லது. ஓகே, ஏன்னா ஐ திங்க் கர்மா வில் டெஃபினெட்லி மெயின்டைன் த தர்மா. ஓகே, தர்மா அப்படின்னா தர்மம் அப்படின்றத தாண்டி ரைச்சியஸ்னஸ். ஓகே, தர்மத்தோட அறமோடு வாழணும். ஓகே, அதை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது வந்து கண்டிப்பாக வந்து கர்மாவாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. பிகாஸ் அ மேன், ஐ டோல்ட் யூ ஏர்லியர் இட் செல்ஃப், ஓகே, அ ரிஃபைன்டு அனிமல் தான் ஹியூமன். ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு நாம் ஒரு தவறோ இல்லை நல்லது செய்தால் அது நமக்கு திருப்பி வரும் அப்படின்றது அவங்க நாலேஜில் இருக்கணும். ஓகே, அது பயமோ அது நாலேஜோ அப்படின்றது கிடையாது. நம்ம எது செஞ்சாலும் நமக்கு திருப்பி வரப்போகுது அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான ஒரு பாதையோ இல்லை தவறான ஒரு செயலோ செய்கிறதுக்கு தயங்குவாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் சந்தோஷ் பர்சீவ்ஸ், தட் டு எஸ்பெஷலி இந்த டாபிக் கர்மா. அண்ட் இதை பற்றி இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, நான் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள். பிகாஸ் இதுவும் நான் நிறைய படிக்கிறது உண்டு. ஸோ தட் ஐ வில் பி ஷேரிங் லாட் ஆஃப் வீடியோஸ் ரிலேட்டட் டு திஸ். ஆனால் இது பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் வந்து நான் வந்து தனியாக ஒரு செக்மெண்ட்டு இது பண்ணிவிடுவோம். ஓகே, நம்ம பிஸ்னஸ்னால் அதுக்கு தனியாக வீடியோஸ் வரும், இதுக்கு தனியாக வீடியோஸ் வரும். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் சந்தோஷ் பர்சீவ்ஸ்.